வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக் பிராண்டில் இருந்து ஒரு மேக்னெட்டிக் மொபைல் செல்ஃபி ட்ரைபாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஒரு ட்ரைபாடுமே வச்சு வீடியோஸ் அண்ட் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா DTR 350 SS போட்டிருக்காங்க. தென் பாட்டமில் ப்ராடக்டோட ஹைலைட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நமக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்குது அண்ட் செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயர்லெஸ் ரிமோட்டுமே இதில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட மேக்ஸிமம் லோடுமே பார்த்திங்கன்னா அப் டு 1 kg வரைக்கும் தாங்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கிற ஹைட்டுமே 350 mm, அதாவது 35 cm. தென் மினிமம் ஹைட்டாக செட் பண்ணுற ரேஞ்சும் 21 cm மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஃபோல்டு பண்ணி நம்ம பேக்கெட்டில் கேரி பண்ணும்போது இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 12 cm மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே காம்பேக்ட் அண்ட் ஃபோல்டபுள் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம பேக்கெட்லேயே கூட கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இதோட எக்ஸ்டெண்ட் பண்ணுற செக்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஏற்ற மாதிரி சைஸை 4 லெவல்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வெயிட்டுமே பார்த்திங்கன்னா 118 grams மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் அதே மாதிரி ரொம்பவே காம்பேக்டாகவும் இருக்குது. தென் பாக்ஸோட பேக் சைட்லேயும் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு போட்டு அதுலேயுமே சில டீட்டெயில்ஸை போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு மேக்னெட்டிக் டைப்பில் தான் மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அது மேக்ஸேஃப் இருக்கனால அந்த மேக்னெட்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். மற்ற மொபைல்ஸுக்கு உள்ளேயே ஒரு ரிங்குமே கொடுக்குறாங்க, மெட்டல் ரிங்கு. ஸோ அந்த மெட்டல் ரிங்கை நம்ம மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலோட பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேக்னெட்டிக் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நமக்கு 360 டிகிரி ரொட்டேஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 225 டிகிரி டில்ட் ஆப்ஷனுமே இருக்குது. தென் ரிமோட் கொடுத்துருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்கெட் சைஸ் ட்ரைபாடுன்னு போட்டு இதில் வந்து நமக்கு அப் டு 500 grams வரைக்கும் இருக்கிற மொபைல்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இம்போர்ட்டட் மார்க்கெட் டீட்டெயில்ஸ்னு போட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் கஸ்டமர் கேருக்கான அட்ரஸ்ஸு ப்ளஸ் மொபைல் நம்பர் அதையுமே கொடுத்துருக்காங்க. தென் இதோட இயர் ஆஃப் இம்போர்ட் பார்த்திங்கன்னா July 25 போட்டிருக்காங்க. தென் MRP டீட்டெயில்ஸு 1295 போட்டிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸ் இல்லை, நான் ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இமெயில் சப்போர்ட்னு போட்டிருக்காங்க. வெப்சைட்டோட நேமுமே போட்டிருக்காங்க. அண்ட் பிராண்டோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையுமே அதோட QR கோடை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் போட்டிருந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு இமேஜாக எடுத்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிறதுக்காக அதோட இமேஜஸ்மே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, எடுத்ததுமே நமக்கு செல்ஃபி ஸ்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ப்ளஸ் அது கூடயே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆலன் கீயுமே கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் டியூரபிளாகவும் இருக்குது. நல்ல க்ரிப்புமே இருக்குது. நமக்கு ஃபுல்லாக ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாகவே இருக்கும். அண்ட் பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரைபாட் கொடுத்துருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த ட்ரைபாட்ஸோட 3 லெக்ஸ்லேயுமே நமக்கு ரப்பர் ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டேபிள்ஸில் வைக்கும் போது வாப்ளிங் அண்ட் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஃபோல்டு பண்ணி ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஒரு லேண்ட்யார்ட் ரோப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு, விளாக் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் அதில் போட்டிருந்த மாதிரியே ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுமே நமக்கு இருக்குது. இதை மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது நமக்கு வேணும் அப்படின்னாலுமே அதிலேருந்து நம்ம வெளியே எடுத்து ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கையில் ஹோல்டு பண்ணுற இடத்துல ஈஸியாக பட்டன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ஃபோல்டு பண்ணி வைக்கும் போது அதுக்கான ப்ளேஸ்லேயே உள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. தென் மொபைல் ஹோல்டர்லேயுமே நம்ம ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு ஏற்ற சைஸில் வச்சுட்டு ஈஸியாக ஸ்வைப் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் தான் நமக்கு மேக்ஸேஃப்கான மேக்னெட்டிக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட்டில் தான் நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இதில் பாக்ஸ்லேயுமே நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிங்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிங்கையுமே நம்ம மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருக்கேன்றதுனால என்னோடய மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படின்றப்போ மேக்னெட் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்குது. அந்த மெட்டல் ரிங்குமே நல்லாவே இருக்குது. அது நமக்கு பின்னாடி ஃபுல்லாக க்ளூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த க்ளூவுமே நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாகவே இருக்குது. நமக்கு ஏற்ற சைஸில் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற ஆங்கிள்லேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆலன் கீயை வச்சு நம்ம ஈஸியாக டைட் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் மொபைலோட ஹோல்டர்லேயுமே நமக்கு அதில் போட்டிருந்த மாதிரி 360 டிகிரி வரைக்கும் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம என்னென்ன ஆங்கிள் வேணுமோ. பட் 4 ஸ்டேஜஸ் தான் இருக்குது. 360 டிகிரி ரொட்டேஷன் இருந்தாலும் வெறும் 4 ஸ்டேஜஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா வெர்டிக்கலாக லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஹரிசான்டலாகவும் டாப் அண்ட் பாட்டம்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ட்ரைபாட் ஸ்டேஜில் நிற்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சைஸ் அந்தளவுக்கு லென்த்தாக இருக்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே ஷார்ட் சைஸாக தான் இருக்குது.
பட் ஓரளவு ஹேண்டியாக இருக்குது. நமக்கு ரொம்ப லென்த் கொடுக்கல அப்படின்றதுனால ஈஸியாக போர்ட்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லென்த்துமே நமக்கு அதில் போட்டிருந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் சைஸ் தான். அட் த சேம் டைம் நமக்கு ட்ரைபாடாக யூஸ் பண்ணும் போதுமே லென்த் அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு மாடல் நான் வாங்கியிருந்தேன். அதில் லென்த் அண்ட் ஹைட்டு நல்லாவே இருக்கும். பட் அதோட குவாலிட்டி நல்லா அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதுனால என்னோடய மொபைலை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, டவுன் ஆகி அப் ஆகிட்டே இருக்குன்றதுனால நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு மாடல் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இது. இதை நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 670க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் அந்த ப்ரைஸுக்கு இதோட குவாலிட்டி ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது. அண்ட் அதை விட ரொம்பவும் ஹேண்டியாகவும் இருக்குது, ப்ளஸ் நல்ல மாடலாக ட்ரெண்டியாகவும் இருக்குது. நான் எங்கேயோ வெளியே போகணும் அப்படின்னாலுமே ஈஸியாக பேக்கெட்டில் வச்சு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்கனால நம்ம சிம்பிளாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக நம்ம கையில் ஹோல்டு பண்ணியே vlog எடுக்கிறதுக்கு, வேறு ஏதாவது ஷூட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். நம்ம 360 டிகிரியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம கீழே ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடில் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ மொபைல் நமக்கு அந்தளவுக்கு ஸ்டடியாக நிற்க மாட்டேங்குது, ஆட்டோமேட்டிக்காகவே கீழே விழுந்துருது. பட் நம்ம வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டலாக 2 சைடில் வைக்கும் போதுமே நமக்கு எந்த ஒரு வாபிளிங்குமே இல்லை, டேரெக்டாக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.